ஹாய் ஆல், இந்த சீரீஸ்க்கு 60 days 30 DIYஸ்னு வச்சதுக்கு பதிலாக எக்ஸ்ப்ளோரிங் நியூ DIYஸ்னு வச்சுருந்துருக்கலாம் போலங்க. இந்த DIY சேலஞ்சில் நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேங்க. அதில் லிப்பான் ஆர்ட் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்ட்டு ஆசை. அக்காவும் என்னை வந்து இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அதை தாங்க ட்ரை பண்ண போகிறேன். வீட்டில் ஸ்ட்ரிங் ஆர்ட் செய்கிறதுக்காக கட் பண்ணது போக ப்ளைவுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுங்க. அதை எடுத்துக்கிட்டேங்க. பேஸ் வந்து கொஞ்சம் சொரன்னு இருந்துச்சு அந்த சைட்ஸ் எல்லாம். அதுக்கு மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிட்டு கீழே வந்து ஆக்ரலிக் கலரை வச்சு ஒயிட் ஃபுல்லாக வந்து பேஸ் அடித்து வச்சுட்டேன். அடுத்து ஃபெவிக்ரில் மோல்டிட் கிளே எடுத்துட்டு அதில் ஹார்ட்னர் ரெசின் 2 இருக்குங்க. ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து அதை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீளமாக வந்து இது பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்து அந்த MDF பேஸில் நம்ம அடித்து வச்சுருந்த பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு அவுட்லைன் எல்லாம் போட்டுட்டு இதில் வந்து அந்த பிச்சுவாய் பெயிண்டிங் மாதிரி தாங்க மேக்ஸிமம் செய்வாங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு லோட்டஸ் இருக்கிற மாதிரி வந்து அதில் வரைஞ்சிக்கிட்டேங்க. எந்த மாதிரி நமக்கு அந்த பேஸுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சாச்சுங்க. அடுத்து அதுக்கு மேலே ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கிளே, அதை எடுத்து நம்ம அது மேலே வந்து ஒட்டணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு கரெக்டாக எப்படி அப்படிங்கிறது தெரியல. ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேங்க. ஸோ அதை வந்து அப்படியே பார்த்து ஓரளவுக்கு வந்து அதில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியாச்சுங்க. என்னதான் ப்ரொஃபஷனல் செய்கிறதுக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்மமே இதையுமே இன்னொரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து பண்ணலாம். ஃபஸ்ட் ட்ரை அப்படிங்கிறதுனால எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா அந்த கிளேவை வந்து இன்னும் கொஞ்சமே வந்து தின்னாக வந்து உருட்டி இருந்துருக்கணுங்க. நான் கொஞ்சம் ப்ராடாக உருட்டிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் செய்ய புரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தின் பண்ணி அது ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு என்ன டிசைன்ஸ் வரைஞ்சி வச்சுருந்தனோ அது ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்டர்ஸ்லேயுமே 2 லேயர் மாதிரி இருந்துச்சு. அதையுமே ஒட்டிட்டு அதில் எல்லாம் லைட்டாக சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி அந்த கத்தியே வச்சு போட்டாச்சுங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறமா ஆக்ரலிக் பெயிண்ட்ஸே வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. பெயிண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலுமே அந்த இதுக்குள்ளே கரெக்டாக பெயிண்ட் அடிக்க கஷ்டமாக இருந்துச்சு. அதை அடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளேக்குமே வந்து ஒயிட் பேஸ் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இது வந்து இந்த மாதிரி லிப்பான் ஆர்ட்டுக்கு ஒட்டுற ஸ்டோன்ஸே தாங்க. அதை ஆல்ரெடி நான் எப்போ வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையெல்லாம் வந்து ஃபுல்லாக சைட்ஸில் வந்து டிசைன் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ பெரிய டிசைன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சின்ன டிசைன் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி புதுசாக DIYs எல்லாம் ட்ரை பண்ண பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.